Hi friends, welcome to channel whatiknow. Friends, நம்ம இன்னைக்கு Coreldraw வர்ற எரர் 998 அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எரர் நம்பர் 998 unable to load Coreldrw.dll அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் காட்டும். ஸோ அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளுடைய ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எரர் 998 unable to load Coreldrw.dll அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எரர் வரும். இந்த எரரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிடுவோம், சரி Coreldrw.dll ஃபைல் வந்து நம்மகிட்ட இல்லை போல இருக்குது, அதனால் லோட் ஆக மாட்டேங்குது போல இருக்குது, இல்லை அது ஏதோ கரெக்டாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன செய்வோம்னா நெட்லேருந்து அந்த ஃபைலுக்கு எடுத்து அந்த லொக்கேஷனில் தூக்கி போடுவோம். பட் இது வந்து ஒரு கரெக்டாக ப்ராக்டிஸ் கிடையாது. பிகாஸ் Coreldrw.dllங்கிற ஃபைல் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து எரர் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அது ரொம்ப ரேர் கேசஸ் தான். அப்படியே வந்தாலும் நீங்கள் நெட்லேருந்து அந்த மாதிரி Coreldrw.dll ஃபைல் எடுத்து போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா Coreldraw திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு பெட்டர் ஐடியா. ஸோ அந்த DLL ஃபைலுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. Coreldrw.dll மட்டும் நான் சொல்லலை, whatiknow.dll நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அந்த DLLும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து அந்த DLL ஃபைலில் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அதை ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த DLL எடுத்து ஆன்லைனில் எடுத்து நீங்கள் வந்து லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பெட்டர் அதுக்கு வந்து Coreldraw ரீஇன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதான் பெட்டர். ஓகே, இந்த எரர் 998 unable to load Coreldrw.dll இது வந்து பியூர்லி எதனால் வரும்னா வைரஸ் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். வைரஸ் இருந்தால் சிஸ்டத்தில் இது கண்டிப்பாக வரும். வைரஸ் ஸ்கேனரை அப்டேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சப்போஸ் அப்படியும் சால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போன வீடியோஸில் பார்த்த மாதிரி சிசி கிளீனர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சிஸ்டத்தை க்ளீன் பண்ணிக்கோங்க, அதுபோக ரெஜிஸ்ட்ரி க்ளீன் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ரொம்ப முக்கியமாக வைரஸ் க்ளீன் ஆனதுக்கப்புறமும் இதில் இருக்குன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் ஆட்வேரோ இல்லை மால்வேரோ இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அதையும் ரிமூவ் பண்ணி விடணும். ரொம்ப முக்கியமாக ஆர்க்ஸோசியா டூல்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூகுள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இந்த எரர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஐலிவிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சர்ச் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சர்ச் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் பாரு. இந்த மாதிரி தேவையில்லாத டூல் பார்ஸு, எக்ஸ்டென்ஷனு இதெல்லாமே வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த எரர் வரும். ஸோ இது எல்லாமே ஆட்வேர், இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்க் சோசியல் டூல்பார்ங்கிறது வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த எரர் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் ப்ரௌசரில் இருக்கிற தேவையில்லாத எக்ஸ்டென்ஷன், ஆட்வேர் மால்வேர் இதை ரிமூவ் பண்ணுங்கள். வைரஸ் ஸ்கேனர் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி ரன் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வரலைன்னா கிராஃபிக் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். சேம் ப்ராப்ளம் அதுக்கு மேலேயே திருப்பி இதேமாரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி க்ளீன் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த ஆட்வேர் வந்து எதுலையாவது ஒரு இடத்துல ரெஜிஸ்ட்ரியில் லொக்கேட் ஆகி உங்களுக்கு வந்து Coreldraw க்ராஷ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு எரர் 998 வந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி நம்ம வீடியோ பார்த்து அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.